அந்த காலம். இரவு வந்தாலே வீடு அமைதியா மாறிடும். டிவியெல்லாம் அப்பவே ஆஃப் பண்ணியாச்சு. வீட்டு நடுவுல ஒரே ஒரு ரேடியோ, அது மட்டும்தான் இன்னும் விழிச்சிருக்கோம். அப்பா ரேடியோவுக்கு பக்கத்துல படுக்கைய போட்டுக்கிட்டு அம்மா சமைச்ச சமையலோட வாசனை இன்னும் காத்துல இருக்கும். நாங்க குழந்தைகள் தலையணையோட ரேடியோ சத்தம் கேட்டு கண்ணை மூடுவோம். அந்த ஆர்ஜே குரல் மெதுவா பேசும். இப்போ ஒலிக்க போறது உங்களுக்கு பிடிச்ச பாடல். அந்த வார்த்தையே கனவு மாதிரி இருக்கும். பாடல் ஓடும்போது யாரும் பேச மாட்டோம். அந்த சத்தம் மட்டும்தான் வீட்டையே நிரப்பும். சில நேரம் கரண்ட் போயிடும். அப்பா டார்ச் லைட் எடுத்து வருவார். அம்மா ரேடியோ இருக்குல்லன்னு சிரிப்பாங்க. இருட்டுல கூட பயம் இல்லை, ஏன்னா அந்த ரேடியோ நம்ம கூட இருந்தது. சில இரவுகள் பாடல் முடிய முன்னாடியே நான் தூங்கிடுவோம். காலையில எழுந்தா ரேடியோ இன்னும் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே இருக்கு, மொபைல், ப்ளூடூத், பிளேலிஸ்ட். ஆனா அந்த ஒரு ரேடியோ சத்தம், அந்த பாதுகாப்பு, அந்த நிம்மதி எதிலும் கிடைக்கல. அந்த காலம் நமக்கு தெரியாமலே நம்ம மனசுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துச்சு. இன்னும் சில இரவுகள்ல அமைதியா படுத்துக்கிட்டா தூரத்துல ரேடியோ சத்தம் கேட்கிற மாதிரி தோணும். அது சத்தம் இல்ல, அது நினைவு. ரேடியோ கேட்டு தூங்கின நாட்கள் திரும்ப வராது, ஆனா மனசை விட்டு எப்பவும் போகாது.